மதியம் லஞ்சுக்கு சைட் டிஷ்ட்டு என்ன செய்கிறதுன்னு கவலையாக இருக்கா? கவலையை விடுங்க. இந்த மாதிரி கோவங்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். ஒரு தட்டு நான் 2 தட்டு சோறே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் 1½ ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் நீள சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம கோவங்காவை நீளமாக கட் பண்ணியிருக்கனால வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்ல வெங்காயம் வந்ததுக்கப்புறம் கோவங்காவை ஆட் பண்ணிடணுங்க. கோவங்காவை இந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கழுவி தண்ணி உணர வச்சு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வைக்கணுங்க. அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கிடணும். ஃபுல் ஃபிலிமில் இருந்துச்சுன்னா தண்ணி தான் ஊற்றி வேக வைக்கணும். அதனால் தண்ணி ஊற்றாமல் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி கிண்டி கொடுங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை தேங்காய் போட்டும் பண்ணலாம், தேங்காய் போடாமலும் பண்ணலாம். வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா 3 போட்டு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கோவங்காய் வந்து மோர் குழம்பு வெளியே போட்டிருக்கேன் பாருங்கள். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. அட்டகாசமான கோவங்காய் பொரியல் ரெடிங்க. யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். சூப்பர் டேஸ்ட்டில் கோவங்காய் பொரியல் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அட்டகாசமாக இருக்குங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கோவங்காய் பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பாய்.